பொற்சிலை. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். பாபிலோன் தேசத்திலே ஏராளமான விக்கிரகங்கள் இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே மெய்யான தேவன். அவர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன். ஆனால் பாபிலோன் தேசத்தாரோ ஜீவனுள்ள தேவனை ஆராதியாமல் ஜீவன் இல்லாத விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்கிறார்கள். பாபிலோன் தேசத்தில் ஏராளமான விக்கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த விக்கிரகங்களில் திருப்தி இல்லை. தங்களுக்கு இன்னும் புதிய விக்கிரகங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஏராளமான விக்கிரகங்கள் இருந்தால் தங்களுக்கு ஏராளமான தெய்வங்கள் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். தேவன் ஒருவரே என்னும் சத்தியம் அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்களுடைய ராஜாவுக்கும் தெரியவில்லை. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா எனும் சமபூமியிலே நிறுத்துகிறான். ராஜா பொற்சிலையை செய்கிறான். இதன் உயரம் 60 முழம், அகலம் 6 முழம். இது பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாய் இருக்கிறது. இது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், இது முழுவதும் பொன்னால் செய்யப்பட்டிருந்தாலும் இதற்கு ஜீவன் இல்லை. ராஜா ஒருவேளை தன்னுடைய உருவத்தையே பொற்சிலையாக பண்ணுவித்திருக்கலாம். பாபிலோன் தேசத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் தன்னை தெய்வமாக ஆராதிக்க வேண்டும் என்று ராஜா ஆசைப்பட்டிருக்கலாம். இதற்கு முந்தைய அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் கர்த்தரை துதித்தான். இஸ்ரவேலின் தேவனே தேவர்களுக்கு தேவன் என்றும் ராஜாக்களுக்கு ஆண்டவர் என்றும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் என்றும் நேபுகாத் நேச்சார் சொன்னான். ஆனால் இப்போதோ தனக்கு ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து தன்னை தேவனுக்கு சமமாக பாவிக்கிறான். ராஜாவுக்கு தேவனுடைய பிரமாணம் தெரியவில்லை. சொப்பனத்தின் அர்த்தம் அவனுக்கு சொல்லப்பட்டாலும் அவனுடைய செயல்பாடுகள் கர்த்தருடைய திட்டத்திற்கு விரோதமாய் இருக்கிறது. இப்போது ராஜா தேவனுக்கு போட்டியாக தன்னையே உயர்த்துகிறான். ராஜா ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து அந்த சிலையின் பிரதிஷ்டையை மிகவும் ஆடம்பரமாக செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். அந்த பிரதிஷ்டைக்கு தன் தேசத்தில் உள்ள எல்லோரையும் வந்து சேரும்படி அழைக்கிறான். ராஜாவின் அழைப்பை ஏற்று பாபிலோன் தேசத்தார் எல்லோரும் சிலைக்கு எதிராக வந்து நிற்கிறார்கள். பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் தான் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்புகிறான்.
அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து அந்த சிலைக்கு எதிராக நிற்கிறார்கள். பாபிலோன் தேசத்தார் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து தூரா என்னும் சமபூமிக்கு வந்திருக்கிறார்கள். ராஜா நிறுவன பொற்சிலைக்கு ஜீவன் இல்லை. ஆனால் ராஜா அந்த சிலையை தெய்வமாக பிரதிஷ்டை பண்ணுகிறான். ஜனங்களும் வேறு வழியில்லாமல் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சிலைக்கு முன்பாக வருகிறார்கள். விக்கிரகங்களுக்கு உணர்வில்லை, விக்கிரக ஆராதனைக்காரருக்கும் உணர்வு இருக்காது. தான் நிறுத்தின சிலைக்கு எதிராக தன் தேசத்து ஜனங்கள் எல்லோரும் வந்து நின்றபோது ராஜா மேலும் ஒரு கட்டளை கொடுக்கிறான். ராஜாவின் கட்டளையை கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் எல்லா ஜனங்களுக்கும் கேட்கும் வண்ணமாக சொல்லுகிறான். சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்று கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சொல்லுகிறான். இது கட்டியக்காரனின் கட்டளை அல்ல, இது நேபுகாத் நேச்சார் ராஜாவின் கட்டளை. ராஜா தனக்கு சொன்னதை கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சொல்லுகிறான். பாபிலோன் தேசத்து ஜனங்கள் எல்லோரும் ராஜா நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். இது ராஜாவின் கட்டளை. அந்த சிலைக்கு முன்பாக தாழ விழுந்து அதை எவனாகிலும் பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான். தண்டனையை நிறைவேற்றுவதில் காலதாமதம் இருக்காது. அவன் அந்நேரமே அக்கினி சூளையில் போடப்படுவான். இதுவும் ராஜாவின் கட்டளை. நேபுகாத் நேச்சாரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சகல ஜனங்களும் எக்காளம், நாகசுரம், கிண்ணம், வீணை, சுரமண்டலம் முதலான சகல கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்கிறார்கள். பொற்சிலையின் அளவு 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் ஆகும். இந்த சிலையின் உயரம் 90 அடி, அகலம் 9 அடி. தூரா என்னும் இடம் எங்குள்ளது என்று தெரியவில்லை. இது பாபிலோனுக்குள் இருக்க வேண்டும். சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்தவர்கள் தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர், நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் பேசுகிறான். ராஜாவின் ஆணைகளையும் ராஜா வருவதையும் போவதையும் அறிவிப்பதற்காக கட்டியக்காரர்கள் நியமிக்கப்பட்டார்கள். விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் போது இவர்கள் போட்டிகளின் விவரங்களையும் அதற்குரிய சட்ட திட்டங்களையும் அறிவிப்பார்கள். யூதருடைய பாரம்பரிய வரலாற்றின் பிரகாரம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆபிரகாமை எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போட்டு கொன்று போட்டார்கள். ஆபிரகாம் அவர்களுடைய விக்கிரகங்களை ஆராதிக்க மறுத்ததற்காக அக்கினி சூளையிலே எரியப்பட்டார்.